புரட்டாசி மாத நட்சத்திர பலன் மேஷம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரம் 17/9/2025 17/10/2025 இது இங்கிலீஷ் மாசத்துக்கு. அஸ்வினி நட்சத்திரம் எந்த ஒன்றிலும் உறுதியாக இருந்து செயல்பட்டு வரும் உங்களுக்கு புரட்டாசி புதிய பாதையை காட்டும் மாதமாக இருக்கும். பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த நெருக்கடி, பிரச்சனை, போராட்டம் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். செப்டம்பர் 28 வரை புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணங்கள் வரும். வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு வழி வேலைகள் ஆதாயம் தரும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். 5இல் கேது இருப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த காலத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வதால் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும். இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். அடுத்து பரணி நட்சத்திரம். செல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு புரட்டாசி யோகமான மாதமாகும். சுக்கிரன் அக்டோபர் 10 வரை 5இல் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளரின் ஒத்துழைப்பால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். பூர்வ புண்ணியாதிபதியின் சஞ்சாரமும் யோகக்காரன் ராகுவின் சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் வழக்குகள் முடிவிற்கு வரும். உடல் பாதிப்புகள் விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, போட்டி, இருந்த இடம் தெரியாமல் போகும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். சேமிப்பு உயரும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சரிப்பதால் புதிய நட்புகளிடம் எச்சரிக்கை அவசியம். வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த மாதம் தில்லை காளியம்பாள். அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம். தனித்துவத்துடன் செயல்பட்டு வரும் உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்துடனும் குருமங்கள யோகத்துடனும் இந்த மாதம் பிறப்பதால் உங்களுக்கு நன்மையான மாதமாகும். மாதம் முழுவதும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் இருப்பார்கள். பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். எடுத்த வேலைகளை சரியான சமயத்தில் முடிக்கும் நிலையும் உண்டாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். திருமண வயதினருக்கு வரன்கள் வரும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். பழைய கடன்கள் அடைய வேண்டிய நிலை உருவாகும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உறவினர் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும். விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நன்மை